ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ எதிர்பார்த்த எல்லா நல்லதும் நடக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தேதியில் உன்னை தேடி ஒரு நபரை அனுப்பி வைக்க போகிறேன். இனி எல்லாமே உன் விருப்பப்படியே, உன் எண்ணப்படியே, நீ ஆசைப்பட்டபடியே உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. சில மனிதர்கள் உன் கூடவே இருந்துக்கிட்டு உனக்கு எதிராக வேலை செஞ்சுக்கிட்டு உன்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதையெல்லாம் உன் மூலமாக சாதிச்சுக்குவாங்க. அப்படிப்பட்டவர்கள் இப்போது உன் கூட இருக்கிறதுனால தான் இது வரைக்கும் எதுவுமே உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்க மாட்டேங்குது. இதை மாற்றுறதுக்கு, சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சு தான் உனக்கு நல்லது நினைக்கிற, உனக்காகவே உண்மையாக பாசத்தையும் அன்பையும் காட்டக்கூடிய அந்த நல்ல மனிதரை உன்னை நோக்கி அனுப்பி வைக்க போகிறேன். துன்பத்தில் இல்லாத எந்த ஒரு உறவும் இன்பத்தில் தேவையில்லை என்பது போலதான் உன் கூடவே இருந்து உனக்கு குளிபறிக்கிற அந்த கெட்ட மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சுட்டு உனக்கு நல்லது நினச்சி நல்லது செய்யக்கூடிய, இன்பமோ துன்பமோ உன் கூடவே இருந்து அரவணைச்சு ஆதரவு சொல்லக்கூடிய நல்ல நபராக இவர் இருக்க போகிறாங்க. இவங்கள உன் வாழ்க்கையில் அனுமதிச்சு இவங்க மூலமாக நானே உனக்கான நல்லதையெல்லாம் செய்ய தயாராயிட்டேன் செல்லமே. நீ நம்பினவங்கெல்லாம் உன்னை கைவிட்டாலும் இந்த வராகி அம்மா இவரோட ரூபத்தில் வந்து உன் கூடவே நின்று உனக்கு தேவையான விஷயங்களையெல்லாம் செய்ய போகிறேன். உன் கஷ்டமான வாழ்க்கை மாறணும்னு தானே நீ என்னை தேடி வந்த. என்னை நம்பி வந்த உன்னை எந்த சூழ்நிலையிலும் நான் கைவிட மாட்டேன். நிச்சயமாக நீ நினச்சதை நடத்தி காட்ட தான் போகிறேன். உன்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என் செல்லமே. உனக்கு கஷ்டமும் சோதனையும் வரும்போதெல்லாம் நான் ஏதாவது ஒரு வடிவத்தில் உன்னை தேடி வருவேன்னு ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்திருந்தேன். அதன்படிதான் இப்போது உனக்கு வேண்டியதை ஏற்பாடு செய்து தருவதற்காகவே இந்த நபரின் ரூபத்தில் உன்னை நோக்கி வரப்போகிறேன். ஆம் என் செல்லமே, உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் நீ கடந்து வருவதற்கு உனக்கு உதவியாய் உறுதுணையாய் இருக்க போகிறேன். நீ என்னை நினச்சி கண்ணீர் விடும்போதெல்லாம் நானும் கலங்கிதான் போயிடுவேன். ஆனால் அது உனக்கு தெரியாது. இப்போது உன் கூடவே இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டிய கடமையை நிறைவேற்றுவதற்காக தான் இந்த நபரின் ரூபத்தில் இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உன் எதிர்காலத்தை ஏற்ற மிகுந்ததாக மாற்றப் போகிறேன் என் செல்லமே. எப்போதுமே உனக்கு உன் எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சுதானே? அதை உனக்கு எதிர்கொள்ளும் வலிமையை தருவதற்காக தான் நானே வரப்போகிறேன். இந்த நொடி முதல் உன் கூட இருப்பவர்களோடு நீ மகிழ்ச்சியாக செலவிடு. நாளை என்பதை என்னிடம் ஒப்படைச்சிட்டு இன்னையிலிருந்து உன்னால் முடிஞ்ச நன்மைகளை நீ செய்யும் போது நாளையிலிருந்து உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும், உனக்கு நடக்க வேண்டிய அனைத்தும் நிச்சயம் சிறப்பாகவே அமையும். மனக்காயத்திற்கு மருந்தும், எதிர்பார்த்து காத்திருந்ததற்கு உனக்கு விருந்தும் கொடுப்பதற்காகவே நான் வரப்போகிறேன். இத்தனை நாளா உன் மனசில் நீ பட்ட அனுபவித்த கஷ்டத்துக்கும் காரியத்திற்கும் சேர்த்து மருந்து போட்டு நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் உனக்கு விருந்தாக உபசரிக்க போகிறேன். ஆம் என் செல்லமே, இது நாள் வரை நீ பொறுத்திருந்ததற்கு பயனாகத்தான், பொறுத்ததற்கு பலனாகத்தான் பொக்கிசமான வாழ்க்கையை உன் கைகளில் தரப்போகிறேன். எப்போல்லாம் உனக்கு என் மேலே நம்பிக்கை குறையுதோ அப்போதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்பிக்கை அளிக்க நான் ஓடி வருவேன். அப்படிதான் இப்போது என் பிரியமான பிள்ளையான உனக்கு நல்லது செய்வதற்காகவே உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்லமே. நீ எல்லா தப்பையும் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டால் உடனே நான் சரின்னு ஒத்துக்குவேன், பரிகாரம் செஞ்சால் உடனே நான் சமாதானம் ஆயிடுவேன்னு இந்த உலகத்தில் பல பேர் தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. எப்போதும் எனக்கு நீ ஏதாவது துரோகம் செஞ்சாலும் சரி, நீ என்னை கோயிலுக்கு பார்க்க வந்தாலும் சரி, வரலைனாலும் சரி, எனக்காக தீபம் ஏற்றினாலும் சரி, எனக்காக காணிக்கை உண்டியலில் போட்டாலும் சரி, போடலைனாலும் சரி, அது எதையுமே நான் பெருசாக பொருட்படுத்தவே மாட்டேன். ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை காயப்படுத்தினா அதை ஒருபோதுமே நான் பொறுத்து கொள்வது கிடையாது என் செல்லமே. மனிதர்கள் எப்போதுமே ஒருத்தரை நேருக்கு நேராக பேசி சண்டை போடுறது கூட கிடையாது. சரிக்கு சரியாக நின்று சண்டை போடாமல் சத்தமே இல்லாமல் கூடவே இருந்து குழி பறிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து விலகி வெகு தூரம் போய் அவர்களையே பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அவர்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய மனிதர்களையும் கெடுதல் செய்கிற மனிதர்களையும் கூட நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என் அன்பு பிள்ளையே, உனக்கு யார் கெடுதல் செஞ்சாலும் நீ ஒருபோதும் மனசளவில் கூட யாருக்கும் கெடுதலோ காயப்படுத்தவோ நினைக்காத. அவன் செஞ்ச தப்புக்கும் தவறுக்கும் நிச்சயமாக ஒரு நாள் பதில் சொல்லியே தீரணும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது
எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே நினைக்க பழகு. உனக்கு கெடுதல் நினைச்சவங்களும் தீங்கு செஞ்சவங்களும் அதற்குரிய தண்டனையை என்கிட்ட இருந்து பெறதான் போறாங்க. நீ நினைச்சினா உனக்காக துணையாக வர நான் தயாரா இருக்கேன். எப்பவுமே வெளியில போகும்போது இந்த வராகி அம்மாவை மனசுல நினைச்சுக்கிட்டு வராகி துணைன்னு சொல்லிக்கிட்டு என்னுடைய குங்குமத்தை நெத்தியில வச்சுக்கிட்டு வெளியே போனினா நீ போகும் இடமெல்லாம் எதிர்மறை விஷயங்கள் என்ன நடந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன். எதிர்மறை சக்தியாக இருந்தும் கூட யாருமே உன்னை எதுவுமே செய்ய முடியாது என் செல்லமே. வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும் தானே நீ ஆசைப்படுற? அப்படின்னா முதல்ல உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் மட்டம் தட்டி பேசுபவர்களையும் குறை சொல்பவர்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சிடு. இரவு பகல் பார்க்காம ஒரு நாளைக்கு 10 தடவைக்கும் அதிகமாகவே உனக்கு தாய்ப்பால் கொடுத்து வளர்த்த உன் அன்னைக்கு இப்போது உன்னால் 3 வேளை சாப்பாடு கொடுக்க முடியலைனா உன்னை விட நன்றி கெட்ட உயிர் இந்த உலகத்தில் இருக்க முடியாதுங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. நீ பிறந்த குழந்தையாக இருக்கும்போது உனக்கு தன் இரத்தத்தை பாலாக கொடுத்தவள் அல்லவா உன்னுடைய தாய்? அதை எப்படி நீ மறப்பாய்? உன் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு இரத்தமும், உனக்கு உருவாக்கின ஒவ்வொரு சதையும், உன் உடல்ல இருக்கிற எல்லாமே உன் தாய்க்கு சொந்தமல்லவா? உன்னை பெத்தவங்க உனக்காக பார்த்து பார்த்து செஞ்சதை வேணா நீ மறந்துருக்கலாம். ஆனா அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டியதும் அவர்கள் மனசை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியதும் உன்னுடைய கடமைங்கிறத ஒரு நொடி கூட நீ மறக்கக்கூடாது. உன்னை பெத்தவங்களுக்கு வேண்டியதையெல்லாம் நீ சரியா செய்யும் போது, உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் நீ சரியாக நிறைவேற்றும் போது, இந்த வராகியம்மா ஒரு தாயாக இருந்து உனக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் சரியாக செஞ்சு முடிப்பேன். அதன் மூலமா உன் வாழ்க்கையில நீ நல்ல நிலைமைக்கு வருவ. நீ மன உறுதியோடு போராடும் போது ஆட்டத்தின் கடைசி நிமிஷத்துல கூட வெற்றியை உன் கை கெட்டும் விதமாக உன்வசமாக நான் மாற்றி கொடுப்பேன். வாழ்க்கைனா வெற்றியும் தோல்வியும் வரும் போக தான் செய்யும், கஷ்டங்களும் கவலைகளும் வந்து போக தான் செய்யும். ஆனால் கடைசி வரைக்கும் மன உறுதியை விடாமல் நீ வாழ முயற்சி செய்யும் போது எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் தாண்டி உன்னை நான் ஜெயிக்க வைப்பேன். அலை போல எதிர்மறை எண்ணங்கள் உனக்கு எதிராக வேலை செஞ்சாலும் அதற்கு கரையிலேயே நானுன்னு உன்னை கைப்பிடிச்சு காப்பாற்றுவேன். உயர்ந்த இடத்தில் இருக்கும் என்னை வழிபட உன நினைக்கும் உன்னை உயர்வான இடத்துக்கு கொண்டு வருவேன் என் செல்லமே. உன்னுடைய எண்ணமும் குறிக்கோளும் எப்போதுமே உயர்வாக இருக்கட்டும். உன் ஜாதகத்தில் கோளாறாக இருந்தாலும் சரி, கிரகத்தில் மாற்றங்கள் இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையும் விதியுமே கூட உனக்கு எதிராக சதி செஞ்சாலும் சரி, உன் மனசு மாறாமல் உறுதியாக இருக்கும்போது நிச்சயமாக வெற்றி உன்னுடையதுதான். இப்போது நீ சந்திக்கும் சோதனைகள் எல்லாமே உன்னை கீழே தள்ளுவதற்காக வரல, உன்னை தைரியசாலியாக மாற்றுவதற்காக வந்தவைங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் மனசுல இருக்கக்கூடிய ஆழ்ந்த கனவுகளை எல்லாம் நனவாக மாற்றித்தர இந்த வராகியம்மா நான் இருக்கேன். என்னுடைய அருளால் இனி உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும். உணவின்றி நீரின்றி காற்றின்றி சில நிமிடங்கள் உயிர் வாழ முடியும். ஆனால் நம்பிக்கை இல்லாம ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது தானே. நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருந்து உன் வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன். இப்போது நீ தினசரி அனுபவிக்கும் எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு காரணம் இருக்க தான் செய்யுது. உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கும் நடக்காம தள்ளி போகிறதுக்குமே கூட சில காரணம் இருக்கு. சில பேரை நீ சந்திப்பதற்கும் சில பேரை நீ சந்திக்க முடியாமல் போவதற்கும், சில பேர் உன் வாழ்க்கையில் வந்து சேர்றதுக்கும் சில பேர் உன்னை விட்டு விலகி போகிறதுக்கும் கூட காரணம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. காரணம் இல்லாமல் இந்த எந்த காரியமும் நடப்பது கிடையாது என் செல்லமே. ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு காரணத்தை புரிஞ்சுக்க முயற்சி செய்யாமல் எல்லாத்தையும் என் வராகியம்மா பார்த்துக்குவார்னு நம்பிக்கை என் மேலே போட்டுட்டு நடப்பது அனைத்தையும் சந்தோஷமாக ஏற்றுக்க தயாராயிட்டினா இந்த வராகியம்மா காரண காரியத்தோட உனக்கான நன்மைகளையெல்லாம் நடத்தி முடிப்பேன். கூடிய சீக்கிரம் குடும்பத்தோடு நீ என்னுடைய ஆலயத்துக்கு வந்து வணங்கி நன்றி சொல்லும்படி உன் வேலைகளையெல்லாம் சிறப்பாக முடிச்சு கொடுத்துட்டு உன்னையும் உன் குடும்பத்தையும் நிம்மதியாக வாழ வச்சுட்டு தான் இந்த நபரின் ரூபத்தில் இருக்கக்கூடிய நான் உன்னை விட்டு விலகி போவேன். உன் வாழ்க்கைக்கு புது வெளிச்சத்தை தரப்போகிறேன். கவலையை தூக்கி போட்டுட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இரு. உன் மனசில்
இப்போல்லாம் ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் உன் மனசில் இதுக்கு முன்னால் வந்த எதிர்மறை எண்ணங்கள் தானே. நீ சில விஷயங்களை பயந்து கொண்டும் குழப்பத்தோடும் எதிர்மறையாக சிந்திக்கும் போது அந்த எதிர்மறைக்கு ஏற்றாற் போலவே சூழ்நிலைகளும் அமைஞ்சிரும். அப்புறம் என்ன, எதிர்மறையான விஷயங்களை யோசித்ததின் பலனாக பயமும் கவலையும் உனக்குள்ள வந்து சேர்ந்துடும். எது எப்படி நடந்தாலும் எல்லாமே மாறும். உன் சூழ்நிலை மாறி நீ நல்லா வாழ்வன்னு ஓ மேல நீ நம்பிக்கவை. இன்னைக்கு நடக்கிற விஷயத்தை வச்சு நீ எதையும் தப்பாக யோசிக்க வேண்டாம். எதிர்மறையாக இருக்கும் எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் மனசு நினைச்சபடியே உன் வாழ்க்கையை அழகாக மாற்றித்தர இந்த வராகி அம்மா நான் இருக்கேன் என் செல்லமே. கர்ம வினைகளை ஏற்று அனுபவிக்கும் போது அது உன்னை விட்டு விலகி போகதான் செய்யும். ஆனால் நீ எந்த தவறும் செய்யாம எல்லா பிரார்த்தனைகளையும் சரியாக செய்யும் போது அந்த கர்ம வினையையும் சீக்கிரமே நான் குறைச்சிடுவேன். உன்னை விட்டு விலகி போகக்கூடிய கர்ம வினை சீக்கிரமே உன் வாழ்க்கையை விட்டு மறைஞ்சு போய் எல்லாமே நல்லதாகவும் நன்மையாகவும் நடக்கும்படி உனக்கு துணையாக நான் இருப்பேன். இந்த உலகத்தில் எதுவுமே இல்லாதவங்களுக்கு ஏதாவது கொடுத்தா அது அதிசயமாக அவர்களுக்கு தெரியும். ஆனால் எல்லாமே இருக்கிறவங்களுக்கு எதை கொடுத்தாலும் அவர்கள் அதை அலட்சியமாக தானே நினைப்பாங்க. அவங்களுக்கு எதனுடைய அருமையும் தெரியவும் தெரியாது. ஆனால் இப்போ நான் உனக்கு கொடுப்பதை மன திருப்தியோட மனநிறைவோடு நீ ஏற்றுக்கிட்டினா மிகப்பெரிய செல்வமும் பொறுமைக்கான பொக்கிஷமும் உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி வந்து சேரும். உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இப்போது ஒரு முடிவு காலம் வந்துடுச்சு. இனி எப்போதும் எல்லாரிடமும் நீ மென்மையாக பொறுமையாக பணிவாக பேசு. அப்படி பேச ஆரம்பிச்சிட்டினா உனக்கு விரோதிகளே இருக்க மாட்டார்கள் என் செல்லமே. உனக்கு ஏதாவது ஒரு தப்பு நடந்துட்டாலும் அவமானப்பட்டுட்டாலுமே கூட அதை எல்லார்கிட்டையும் போய் சொல்லி வருத்தப்படாத. நீ என்னவோ வருத்தப்பட்டு தான் உன் கஷ்டங்களை சொல்லுவ. ஆனால் அவங்க நீ பட்ட அவமானத்தை 4 பேர்கிட்ட சொல்லி சந்தோஷமாக கேலி பண்ணி சிரிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாயிடும். அதனால தான் நீ பட்ட கஷ்டமோ அவமானமோ அதை உனக்குள்ளேயே மறந்து மறைச்சிடுன்றனை தவிர வெளியில் யாருக்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்கிறேன். வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை பார்த்து வாழ்க்கை முழுவதுமே இப்படி தான் போல இருக்கு, வாழ்க்கையை இவ்வளவுதான்னு நினச்சி மனம் தளர்ந்து போகாதே. வாழ்க்கை இவ்வளவுதான் நினைக்க ஆரம்பிச்சிட்டினா அந்த எண்ணமே உன்னை தாழ்த்தி விடும். அதை விட வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும்னு முழு தைரியத்தோடு நீ வாழ ஆரம்பிச்சினா நிச்சயமாக நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கை உயரும் என் செல்லமே. ஒரு விஷயம் தள்ளி போகுது, நடக்காம தாமதம் ஆகிக்கிட்டே போகுதுன்னா அதை விட ஒரு நல்ல விஷயம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. கூடிய சீக்கிரமே உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நீ நினச்ச காரியம் நல்லபடியாக நடப்பதற்கான நல்ல நேரம் வரப்போகுது. நாளை நான் சொன்ன விஷயங்கள் இப்படிதான் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. இனிமே உனக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லாமல் தனியாக அழுகக்கூடிய சூழ்நிலை வராது. எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். உன்னை ஒருபோதும் அழகவோ கண்கலங்கவோ விடமாட்டேன். உனக்கு எப்போதுமே ஆறுதல் சொல்லி தேற்றி உன் மனசுக்குள்ள மாறுதல்களை கொண்டு வந்தே தீருவேன். இப்போது நீ கவலைப்படும்படி நடக்கிறத நினச்சி வருத்தப்படாத. எல்லாவற்றையும் சரி செய்யும் பொறுப்பை நான் ஏற்றுக்கிட்டேன் தானே. கூடிய விரைவில் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும். உனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் அடுத்தவங்க யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு மட்டும் நினச்சிடாத. கவனமாக இரு.